ரைட். இது ஒரு மாடரேட் லெவல் ப்ராப்ளம் தான். இது அவ்வளோ டஃப்லாம் கிடையாது. பார்த்தாலே நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எஸ், இதை 1 வச்சுக்கலாம், இதை 2 வச்சுக்கலாம், இதை 3 வச்சுக்கலாம், இதை 4 வச்சுக்கலாம். எந்த போட்டு வச்சுக்கிட்டு டேரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிட்டேன் என்ன. ஓகே, நான் கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரைட். உங்களுக்கு இது போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து என்ன செய்யலாம், இது பண்ணலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய JSMS சேனலை வந்து நம்ம நடத்திட்டோம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல திருப்பி போன 2 கொஸ்டின் மாதிரி நான் இல்லாமல் முடிஞ்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போடுறேன். ரைட். பாருங்கள் என்ன வரும். R(s) C(s). ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே G1, அப்புறம் G2, இங்கே G2 வச்சுக்கலாம். ஓகே, ரைட்டு. G2க்கு அப்புறம் T2 அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் என்ன, -H2. எப்படி தெரியும்ல உங்களுக்கு. ரைட்டு. நான் திருப்பி போட்டா இருக்க விரும்பலை. எஸ், முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இதாக சொல்லி கொடுத்துட்றேன். -H1. ரைட். அந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ஓகே தான். ஓகே, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் G1 G2க்கு இடையில் இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. ஓகே, இது ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ +1. அப்போ முடியலை பாருங்கள், இன்னும் இருக்குது. இங்கே G3 இருக்குது. ஓகே, இங்கே இருந்து அப்படியே எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது டைரக்ஷன் கவனமாக பாருங்கள். டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். தப்பாக போட்டிங்கன்னா தப்பாகிடும். ஸோ டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். வேறு ஏதாவது இருக்கா, மிஸ் ஆகிருக்கா? -H1, -H2, அப்புறம் மேலே 1, அப்புறம் -H3, G3 G2 G1 எல்லாமே ஓகே. இது முடிச்சிட்டோமா? அடுத்து என்ன பண்ணணும், டைரெக்டாக சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு பார்த்து 1 கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, டைரெக்டாகவே சால்வ் பண்ணி பழகணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ரைட். என்ன வரும், ஃபஸ்ட்டு பார்த்து 1 del1 என்ன வரும் பார்த்து பாருங்கள். G1 G2 G3 Δ1 என்ன வரும், Δ1 பாருங்கள். இந்த பார்த்து 1ல் ஏதாவது நான் டச்சிங் லூப் இருக்கா? இல்லை, எல்லாமே டச்சிங்காக தான் இருக்குது. பட் எப்போவுமே அப்படி இருக்காது. ஓகேவா. ரைட். நம்ம அது மாதிரியான சம்ஸும் சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் அடுத்து என்ன, ரெண்டாவது இப்படி போயிட்டு மேலே இந்த வழியாக போயிடலாம். எஸ், G1 G3 இது 2 வந்து எனக்கு கிடைக்குது. லூப் 2 ஃபார்வர்ட் பாத் கிடைக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், டிவைடட் பை ஃபார்முலா. எஸ், இது மேஜானுடைய கெயின் ஃபார்முலா. நம்ம டைரெக்டாக போடுறோம். ஓகே, 1 மைனஸ் இண்டிவிஜுவல் லூப்ஸ். என்னென்ன இண்டிவிஜுவல் லூப்ஸ்லாம் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது -G2 H2. அப்புறம் வேறு என்ன இருக்குது, எஸ் இங்கே பாருங்கள் G1 G2 H1 -G1 G2 H1. வேறு ஏதாவது லூப் இருக்கா பாருங்கள். இங்கே போயிட்டு இங்கெல்லாம் வராது. இந்த லூப் இருக்குது என்ன, -G3 H3. ஓகே, வேறு ஏதாவது லூப் இருக்கா, 1 2 3 வேறு எதுவும் இருக்கா? இப்படி போயிட்டு அப்படி போனால் அப்படியே போக வேண்டியதுதான். இங்கேயும் வாய்ப்பு இல்லை, இங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து இந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். எஸ், 1 1 ரைட். அவ்வளோதான் லூப். ரைட். இப்போ அடுத்து என்ன, ப்ளஸ் நான் டச்சிங் லூப்ஸ். 2 நான் டச்சிங் லூப்ஸ் இருக்கான்னு பார்ப்போமா. இது ஒன்று, இது ஒன்று, ரெண்டுமே நான் டச்சிங் லூப்ஸ் தான். என்ன வரும், G2 G3 H2 H3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அவ்வளோதான். என்ன, G2 G3 H2 H3. ஓகே, அப்புறம் என்ன இருக்குது, இந்த லூப்பும் நான் டச்சிங். ஓகேவா. நீங்கள் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் தெரியும் அப்படின்னா அதில் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, ரைட்டு. இந்த லூப்பும் நான் டச்சிங் தான். அப்போ என்ன வரும், G1 G2 H1 G3 H3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ என்ன வரும், ப்ளஸ் G1 G2 G1 G2 H1 G1 G2 G3 H1 H3 போட்டுக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ரைட். அப்போது இந்த லூப்பும் நான் டச்சிங். வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மொத்தமே 3 லூப் தான், அது 2 காம்பினேஷன் நம்ம சொல்லியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அவ்வளோதாங்க. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அறுக்கக்கூடாது போட்டு. ஓகே,
அப்போ என்ன வரும், G1 G3 வெளியே எடுங்க, G3 வெளியே எடுத்து என்ன கிடைக்கும், 1 + G3 கிடைக்கும். G2 கிடைக்கும். சாரி, இந்த G பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அப்படியாச்சும் கமெண்ட் வருதான்னு பார்ப்போம். நான் பாடு தனியாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ரைட், பாருங்கள் என்ன வரும், 1 + G2H2 + G1 G2H1 + G3H3 + G2 G3 சாரிங்க G2 G3 H2 H3 + G1 G2 G3 H1 H2 நோ H3. ஓகேவா? ரைட், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பிளாக் டயக்ராமில் போட்டாலும் சரி, எஸ்எஃப்ஜியில் போட்டாலும் சரி, இந்த வீடியோ நீங்களே வந்து பாஸ் பண்ணி ஓனாக சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆன்சர் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா?